எனக்கு அவங்க அது செஞ்சு வச்சுட்டாங்க இது செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் பயப்படுறாங்க பார்த்தீங்களா. இந்த ஆபிச்சார தோஷம், இந்த 3 தோஷத்தினால தான் நம்ம கஷ்டமே படுறோம். நம்ம கணவர் செய்யலையா, கணவர் இல்லையா, கவலைப்படாதீங்க. நீங்க கொடுங்க. எங்களுக்கு எங்க முன்னோர்கள் பேர்லாம் தெரியலையா, கவலைப்படாதீங்க. கடவுளுக்கு ஒப்ப நம்ம பாத்தீங்கன்னா முன்னோர்களை வைக்க கூடாது. எங்க அப்பா தாங்க எனக்கு சாமி, ஆமா உண்மைதான். ஆனா ஈசனுக்கு நீ பாத்தீங்கன்னா ஈக்குவலா வைக்க முடியுமா? முன்னோர்களை வேண்டிக்கோங்க. அப்பா நான் தெரிஞ்சோ தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுடு, நீ ஆத்மார்த்தமா சாப்பிட்டு போ, நீ சாப்பிட்டு உன் வயிறு நிறைஞ்சாதான் என் மனசு நிறையும் அப்படின்ற மாதிரி வேண்டி 2 நிமிஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னா காக்கா எடுக்கும். தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆடினாலே அமாவாசை வழிபாடு தாங்க ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அமாவாசை வழிபாடு இந்த வருடம் 2026 எப்போ வருது, தேதி நேரம் குறித்த தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு டாக்டர் தீபா அருளாளன் வந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. மேம், இந்த வருடம் 2026 அமாவாசை எப்போ வருது, தேதி நேரம் குறித்த தகவல்களை இங்க நேர்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. ஆடி மாசம் அமாவாசை ரொம்ப விசேஷமா. அதனோட காரணம் நம்ம பின்னாடி சொல்ல. முதல்ல எப்ப வருது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை விடியற் காலையில 2:11க்கு அமாவாசை திதி ஆரம்பிக்குதுமா. வியாழக்கிழமை விடியற் காலையில 12:16க்கு திதி முடியுது. அப்ப இந்த ஆகஸ்ட் 12 புதன்கிழமை நிறைஞ்ச அமாவாசை. ஆக அந்த அமாவாசை தினத்துக்கு நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா. பொதுவா இப்ப முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் மறந்துட்டாங்க. இப்ப அப்பப்ப கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியால அந்த வழிபாடு அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா பித்ருக்கர்மம் அப்படின்றது செய்யணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகம் நம்ம இப்ப வாழறோம், ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா. நமக்கு கஷ்டம் வர்றதுக்கு காரணமே 3 காரணம் தான். ஒண்ணு நம்மளோட ஊழ்வினை கர்மம். நான் முன் பொறுப்புல என்ன பாவம் பண்ணணும், அந்த பாவத்துக்கு நான் இப்ப அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது உண்மை. 2வது பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்ம சரிவர அவங்களுக்கு பசியும் தாகத்தையும் ஆத்தாது. நீ பெருசா பூஜை பண்ணும், பெருசா படையல் பண்ணும் அப்படின்லாம் இல்ல. அவங்க பசின்னு வரும்போது எள்ளும் தண்ணியும் இறைச்சாலே அவங்க ஆத்மார்த்தமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்த்திட்டு போயிடுவாங்களாம். அப்படி நம்ம கொடுக்கல அப்படின்னா சாபம் விட்டுட்டு போவாங்களா? சாபம்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அவங்க மனசார கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்தினோட தாக்கம் நம்ம கஷ்டப்படுத்தும். புரியுதுங்களா? ஆக இது 2வது பித்ரு கர்மா அப்படிம்பாங்க. 3வது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க, எனக்கு அவங்க அது செஞ்சு வச்சுட்டாங்க இது செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்லாம் பயப்படுறாங்க பார்த்தீங்களா. இந்த ஆபிச்சார தோஷம், இந்த 3 தோஷத்தினாலதான் நம்ம கஷ்டமே படுறோம். ஆக இந்த பித்ரு தோஷம் இல்லாம நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கணும், குழந்தைங்க நல்ல செட்டில் ஆகணும், குழந்தைங்க பாத்தீங்கன்னா நல்ல சௌக்கியமா வாழணும், குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. ஒரு சில குடும்பம் நம்ம பார்த்துருப்போமா, காசு பணம் வசதி அந்தஸ்து மரியாதை எல்லாமே இருக்கும், வீட்டுல நிம்மதி இருக்காது. ஒண்ணு நோய் தின்னும், இல்ல பிள்ளைங்க நம்மள அசிங்கப்படுத்துவாங்க, இல்லைன்னா கணவனோட குணாதிசயங்கள் சரியில்லாம இருக்கும், இல்ல இந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. குடும்ப தலைவங்களுக்கு தான் எப்பயுமே பிரச்சனை, தலைவர்களுக்கு இல்ல. இந்த அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா இவங்களை சார்ந்து எதுவுமே நல்லது நடக்காது. இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் வரும். அப்ப இந்த பித்ரு தர்ப்பணம் அப்படின்றது சரிவர செஞ்சாலே நம்ம பெரிய பிரச்சனைகள்ல இருந்து அந்த 3 கர்மாக்கள்ல ஒண்ணுத்துல இருந்து மீண்டு வர முடியுமா. அந்த மாதிரி இந்த பித்ரு கடன் எல்லாம் செய்யறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னா அமாவாசை. நான் வருஷத்துல எல்லா அமாவாசையும் விட்டுட்டம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்த ஆடி அமாவாசை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலே நீங்க 11 அமாவாசை பித்திருக்கடன் கொடுத்ததனோட பலன் அப்படின்றது அதான் மாதம் மாதம் அமாவாசை வருது. மாதம் மாதம் வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை ஏன் ரொம்பவே ஸ்பெஷல்? பொதுவாவே பாத்தீங்கன்னா இது தட்சணாயத்துல வர்றதுனால பொதுவா இந்த ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, தை அமாவாசை எல்லாம் விசேஷமா. மாலை அமாவாசை மாலை பட்சம் அப்படின்றது பெரிய விசேஷம். இந்த ஆடி அமாவாசை நம்ம பாத்தீங்கன்னா மீதி நேரம் எல்லாம் கொடுக்கல அப்படின்னாலும் இந்த 3 அமாவாசையை மறக்காம திதி கொடுக்கறது நல்லது. இல்லம்மா எங்களுக்கு 3 அமாவாசை முடியல, சரி இந்த பதிவை பாக்குறவங்க இந்த அமாவாசை கொடுங்க, அதுக்கு அடுத்து மாலை பட்சத்துக்கு கொடுங்க போதும் அப்படின்லாம். அப்ப இந்த அமாவாசை திதி பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை வழிபாடு பண்றோம் அப்படின்றது 2-3 விதமா வழிபாடு பண்ணலாமா. இப்ப குடும்பத்துல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் இருக்கவங்க கோயில்ல போயிட்டு அவங்க பாத்தீங்கன்னா பித்ருக்கடன் அப்படின்னு செலுத்திட்டு வரலாம் இல்லைங்களா. பிண்டை வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப இன்னொரு பெரிய பிரச்சனை பெண்களுக்கு என்னன்னா, எனக்கு இந்த பித்ருக்கடன் இந்த மாதிரி தோஷம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு, ஆனா எங்க கணவருக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க என்னங்க பண்ணிட்டோம், அவங்க குடும்பத்திலேயே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பித்ரு வழிபாடு அப்படின்றது இல்லை அப்படிம்பாங்க. அந்த குடும்பத்திலேயே இல்லை அப்படின் போது அந்த குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகளோட நம்ம ஜாதகம் எடுத்து பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, அதுல பாத்தீங்கன்னா ராகுவும் கேத்துவும் பெருசா நல்ல இடத்துல இருக்க மாட்டாங்க. இதை வச்சு ராகு தான் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் நம்ம திருப்தியா இருக்காங்களா அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு பிளானட் அவரு.
அவர் காமிக்கக்கூடிய கிரகம். அப்ப அதே மாதிரி கேத்து பார்த்தா கேத்து நல்ல ஃபேவரா இருக்க மாட்டார். ஏன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகமும் இருக்காது, குலதெய்வத்தினோட அனுகிரகமும் இருக்காது. இப்படி நிறைய விஷயம் ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் என்ன சொன்னாலும் எங்க கணவருக்கு புரியலைங்க அப்படின்ற பட்சத்துல பெண்கள் என்ன பண்ண முடியும்? ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படின்றது இருக்கு. அதாவதுமா பெண்கள் வந்து கணவர்கிட்ட எவ்வளோ சொல்லியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பெருசா அதை எடுத்துட்டு போவே மாட்டார். எங்க காலைல எந்திரிச்சுக்கோங்க, போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துருவாங்க, தர்ப்பணம் கொடுத்துருவாங்கன்னு கெஞ்சிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி கெஞ்சும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம பெண்களே வீட்டுல செய்யலாமா? அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா பெண்கள் வந்து அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இல்லம்மா, அப்படி கிடையாது. தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ப்ரூஃபும் இல்லை. சீதாதேவியே வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்கடன் அப்படின்றது செஞ்சிருக்கா. தசரத முனிவருக்கு பிண்டம் அப்படின்றது கொடுத்துருக்கா. அது ஒரு சின்ன வரலாறு, அதை ரத்ன சுருக்கமா நம்ம மக்களுக்கு சொல்லிக்கலாம். பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சீதாதேவி ஒரு உதாரணமா இருந்திருக்கா. என்ன, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருப்பு எல்லையும் தர்ப்பை புள்ளையும் கையில மோதிரமும் போடக்கூடாது. அது எளிமையான ஒரு முறை இருக்கு, அது அப்புறம் சொல்றேன். முதல்ல சீதாதேவி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கயாவை நோக்கி கடந்து போறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க தசரத மன்னனுக்கு பிண்டம் கொடுக்குற காலம், அமாவாசை திதி வருது. அப்ப ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி என்ன சொல்றாரு, நான் போயிட்டு ஊருக்குள்ள போயிட்டு இந்த பிண்டம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன். முதல்ல லக்ஷ்மணன் போறான், லக்ஷ்மணன் அனுப்புறாங்க. லக்ஷ்மணன் போயிட்டு ஊருக்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லை. அப்ப ராமச்சந்திர மூர்த்தி சொல்றாரு, அம்மா லக்ஷ்மணன் போய் ரொம்ப நேரம் வரல, நான் போயிட்டு வாங்கிட்டு லக்ஷ்மணையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்குனி நதிக்கரையில இது நடக்குது. இந்த இடத்த நீ வந்து சுத்தம் பண்ணி வை அப்படின்ற கோலங்களும் போட்டு நீ சுத்தம் பண்ணி வை. லக்ஷ்மணன் போனவன் வரல, ராமச்சந்திர மூர்த்தி போனவரும் வரல. அப்ப இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூக்ஷ்ம ரூபத்துல நம்ம முன்னோர்கள் வராங்க அப்படின்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தசரத நேர்ல வந்து கேட்டாரா, அம்மா சீதா பசிக்குதுமா, பிண்டம் கொடுமா அப்படின்னு கேட்கும்போது சீதாதேவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருக்க மணலையே பிண்டமாக்கி தசரதனுக்கு கொடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. ஓகே. தசரதனுக்கு பெண்கள் வந்து பிண்டம் கொடுக்க கூடாது இல்லையா, கொடுக்கும்போது தர்ப்பணம் கொடுக்க கூடாது இல்லையா, கொடுக்கும்போது அவ சாட்சியா வைக்கிறா. யார? அந்த பல்குனி நதியை சாட்சியா வைக்கிறா. ராமச்சந்திர மூர்த்தி வந்தாருன்னா நீ உண்மையை சொல்லணும், நான் பிண்டம் கொடுத்துட்டேன், அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நான் கரெக்டா செஞ்சுட்டேன்னு நீ சொல்லணும் அப்படின்னு அவங்கள சாட்சியா வைக்கிறா. அதே மாதிரி அங்க இருக்க புரோகிதரை ஒருத்தனை சாட்சியா வைக்கிறா. ஆலமரத்தை சாட்சியா வைக்கிறா, அக்ஷய ஆலமரம் அதை சாட்சியா வைக்கிறா. துளசி செடியை சாட்சியா வைக்கிறா. பசுமாடு, இதெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி நடக்குது. நான் கொடுத்ததுக்கு நீங்க எல்லாம் சாட்சி அப்படின்ற அதுங்களும் ஆமா சரி ராமச்சந்திர மூர்த்தி வந்தா நாங்க வந்து சாட்சி சொல்றோம்னு சொல்லிடுதுங்க. அப்ப தசரத மகாராஜாக்கு பிண்டம் கொடுக்குற அந்த கை அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம் போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வராரு. தசரத மகாராஜாக்கு பிண்டம் கொடுக்கணும், சீதாதேவி நீ சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்றாரு. இல்லைங்க நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, சரிம்மா. ராமச்சந்திர மூர்த்தி எப்பயுமே சீதையை கோச்சிக்கவே மாட்டார், அவ்வளோ அன்பு அவங்களுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அதாவது உடலும் நிழலும் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லலாம். தியா ஒரு பாதின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அப்ப அவர் சொல்றாரு, சரிம்மா நீ கொடுத்துட்ட, இருந்தாலும் நான் கொடுக்குறேம்மா எங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் பிண்டத்துக்கு ரெடி பண்ணி வச்சுடுவா. அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தசரதனை கூப்பிடுவார். அப்போ வானத்துல ஒரு அசரீரி சொல்லும், ஏற்கனவே சீதை எனக்கு கொடுத்துட்டாப்பா, நான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன், என் வயிறு நிறைஞ்சிருச்சு, என் மனசும் நிறைஞ்சிருச்சு. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சீதாதேவி சொல்லுவா, நான் பிண்டம் கொடுத்துட்டேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த புரோகிதரை கேளுங்க, இந்த துளசியை கேளுங்க, இந்த ஆலமரத்தை கேளுங்க, இந்த பல்குனி நதியை கேளுங்க, இந்த பசுவை கேளுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அக்ஷய ஆலமரம் மட்டும்தான் ஆமா சீத்தம்மா கொடுத்தா அப்படின்னு, மீதி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தசரத மகாராஜா சொன்ன பின்னாடி சீதாதேவிக்கு கோவம் வரும். அவங்க எல்லாருக்கும் சாபம் கொடுவா. இந்த பல்குனி நதியை சொல்லுவா, நீ எப்பயுமே வத்தியே இருப்ப, உனக்கு தண்ணினா கூட அந்த மண்ணு கடியில தான் தண்ணி இருக்குமே தவிர மேல தண்ணி போவாது. சீதையினோட சாபம். அதே மாதிரி பசு, உன்னோட வாய் அசுத்தமா இருக்கும், உன்னோட வாய் அசுத்தம், பசுனோட வாய் அசுத்தம். அதே மாதிரி துளசிய இந்த தர்ப்பணத்துக்கு நீ பயன்பட மாட்ட அப்படின்பா. ஆக இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் புரோகிதர்கள் சொல்லுவா, எவ்வளோ காசு வந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காசை தேடி நீங்க ஓடிட்டே இருப்பீங்க அப்படின்பா. ஆலமரத்துக்கு மட்டும் ஒரு வரம் கொடுப்பா, எப்பயுமே இங்க ஆலமரத்து கீழே பித்ரு தர்ப்பணம் அப்படின்றது நடக்கும். அந்த பித்ருக்களுக்கு நல்ல மோட்சமும் ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் உன்னோட நிழல்ல செஞ்சா அப்படின்னு. இன்றளவும் அந்த ஆலமரத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணம் செய்வாங்க. இன்றளவும் பித்ரு தர்ப்பணத்துக்கு துளசியை பயன்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி விஷயம் இருக்குமா. அப்ப பெண்களும் கொடுக்கலாம் அப்படின்னு சீதாதேவியே செஞ்சிருக்கா. அப்ப பெண்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் உனக்கு. ஆமாம்மா நீங்க பெண்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க, பெண்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா. பெண்கள் எப்படி கொடுக்கணும் அப்படி, நம்ம கணவர் செய்யலையா, கணவர் இல்லையா, கவலைப்படாதீங்க, நீங்க கொடுங்க. எங்களுக்கு எங்க முன்னோர்கள் பேர்லாம் தெரியலையா, கவலைப்படாதீங்க. என்னுடைய முன்னோர்கள் 10, அதாவது 10 தலைமுறை முன்னோர்கள், 5 தலைமுறை முன்னோர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
2 விதமான வழிபாடு இருக்குமா. ஒண்ணு என்ன பண்ணணும், வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுக்கணும். எள்ளு எடுத்து வச்சுட்டு தர்ப புல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சு பூஜை ரூம்ல கொடுக்கலாமா, வெளியே கொடுக்கலாமா, எங்கனாலும் கொடுங்க. ஒரு பஞ்சபத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. இது வீட்லயே செய்யறதுதான் சிறப்பா இல்ல கோவில் ஆற்றங்கரையில செய்யறது சிறப்பா? கோயில்ல செய்யறது சிறப்புமா. இது கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கணவர் கொண்டு போகணும், இல்ல வீட்டுல இருக்க ஆண்கள் கொண்டு போய் கொடுக்கணும். சிலர் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டுல வந்து விதவை பெண்கள் தான் இருக்காங்க அப்படின் போது கோயில்ல அவங்க செய்யறதுக்கு பச்சரிசி, வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் வாங்கிட்டு அவங்களே செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்ல அவங்க செய்யறாங்களா செய்யலையான்னு எங்களுக்கு எப்படிமா தெரியும்? இதுல வேற ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு கர்மாக்களை எடுத்துக்கக்கூடிய தன்மைன்றது ஒண்ணு உண்டு. ஒண்ணு புரோகிதர்கள், அந்தணர்கள், இன்னொன்னு பசு. நம்மளோட கர்மா எடுத்துக்கோ. நீ அவங்களுக்கு கொடுக்குறதுனாலே அவங்க அது வந்து செய்யறாங்களோ செய்யலையோ, உனக்கு வந்து நீ என்ன எண்ணத்துக்காக கொடுக்குற அந்த எண்ணம் ஈடேறும். ஆமா, பொதுவா பசு வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து அகத்திக்கீரையும் பழமும் கொடுப்பாங்க. ஆமா, அது குடுக்கறனால அது என்ன சிறப்பு, என்ன பலன் கிடைக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா பசுல 33 கோடி தேவர்களும் குடியிருக்காங்க. அப்ப 33 கோடி தேவர்களும் குடியிருக்காங்க அப்படின்போது அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்மா. நம்பாதவங்களும் என்ன பண்ண முடியும்? சரி, நீ 33 கோடி தேவர்களும் குடியிருக்காங்க அப்படின்னு நம்பல அப்படின்னாலும் ஒரு வாயில்லா ஜீவன், அதுக்கு உணவு கொடுக்கும் போது தெய்வங்கள் பிரீத்தியாகும் அப்படின்றதையாவது நீ நம்பு. பசுக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு தான் கொடுக்கணுமா, உனக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்ப கொடுக்கலாம். அகத்திக்கீரை இப்ப நிறைய பசுக்கள் சாப்பிடுறது இல்லம்மா. ஏன்னா அமாவாசைனா எல்லாரும் கொண்டு போய் அகத்திக்கீரையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அது கசப்பு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழைப்பழம் 2 சீப்பு வாழைப்பழம் கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லைன்னா கஞ்சி, உளுத்தங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டு காய்ச்சு அதுல நல்ல வாழைப்பழம், தேங்காய் துருவி போட்டு கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப விசேஷமா, மனசார சந்தோஷமா வாழ்த்தும். ஓகே, அன்னைக்கு வீட்டுல வழிபாடு பண்ணிட்டு கோவிலுக்கும் போனா சிறப்புன்னு சொல்றாங்க. எந்த கோவிலுக்கு போய் ஈசன் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிவனோட காலடியில. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணமும் இப்ப வீட்லயே வழிபாடு செய்யறாங்க அப்படின்னாலும் வீட்டுல வழிபாடு செஞ்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வந்து பாத்தீங்கன்னா வேண்டிக்கணும். ஐயா, என்னுடைய பித்ருலோகத்துக்கும் கடவுள் அவன் தான், 14 லோகத்துக்கும் கடவுள் அவன் தான். அவங்கிட்ட வேண்டிக்கணும், அப்பா பித்ருலோகத்துல இருக்க என்னோட முன்னோர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆத்மார்த்தமா வேண்டிட்டு வரணும், அவங்களுக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு நீ வேணா ஈசன் அங்க செய்வான். புரியுதுங்களா? முன்னோர்களுக்கு அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது படையல் கண்டிப்பா வைக்கணும்னு சொல்றாங்க. அது படையல் என்ன மாதிரியான படையல் வைக்கணும்? அது காக்கைக்கு வந்து அந்த படையலை முதல்ல இட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. இப்ப ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம். அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மானோட மாமனார் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாமனாருக்கு எங்க மாமியார் செய்யறாங்க. மாமியார் செய்யட்டும், நீயும் செய்யணும். எப்படி செய்யலாம் அப்படின்னு, இன்னும் எங்க மாமியார் எங்களுக்கு கொடுக்கலீங்க அப்படின்னாலும், இல்லைங்க எங்க மாமியார் எங்க வீட்லயே இருக்காங்க, எப்படி இருந்தாலும் அந்த போட்டோவை ஹால்ல எடுத்து வைக்கணுமா? நாங்க சுவாமி ரூம்ல வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஏன்னா வாழும் காலத்துல காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இடும்பை, நான் மனுஷனா தான் வாழ்ந்திருப்பேன். ஏதோ ஒண்ணு நான் செஞ்சிருப்பேன். என் குடும்பம் சௌக்கியமா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பேன். அப்ப கடவுளுக்கு ஒப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களை வைக்க கூடாது. எங்க அப்பா தாங்க எனக்கு சாமி, ஆமா உண்மைதான். ஆனா ஈசனுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வைக்க முடியுமா? அப்ப முன்னோர்கள் நீ போஜனம்ல வைக்கிற அப்படின்னா நம்ம தெய்வங்களோட போட்டோக்கு கீழே வைக்கணும். இல்லைன்னா ஹால்ல அவங்களுக்குன்னு தனியா ஒரு போட்டோ மாட்டி அந்த போட்டோ வச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூப தீபங்கள் ஏற்றி பூ மாலை போட்டு அன்றைய தினம் தலவாழை இலை போட்டுக்கணுமா. கண்டிப்பா அமாவாசை படையல்ல பூசணிக்காய் சாம்பார் அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி ஒரு சுண்டக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வைக்கிறதும் உண்டு, ஒரு பச்சடி மாதிரி வைக்கிறதும் உண்டு. இப்ப யாரும் அது பெருசா செய்யறது இல்லை. ஆனா பூசணிக்காய் வாழைக்காய் பொரியல் அப்படின்றது வைக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச இனிப்புன்னு ஒண்ணு இருக்கும்லம்மா, அந்த இனிப்பு வைக்கணும். இப்ப எங்க மாமனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எள்ளு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும். எள்ளு கொழுக்கட்டை செஞ்சு வை. எங்க வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்களே, சாப்பிடலாம் பரவாயில்ல, 4 எள்ளு கொழுக்கட்டையாவது செஞ்சு வை, 4 பேருக்கு நீ கொடு, அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அவங்களுக்கு விருப்பமான உணவு பண்டங்கள் அப்படின்றது ஒண்ணு வைக்கணுமா. அதுக்கும் மேல தலவாழை இலையில அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அத்தனையும் செஞ்சு வச்சுட்டு அவங்கள ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு அந்த சாதம், இப்போ ஒரு சின்ன இலையில வந்து பாருங்க சாதம், சாம்பார், ரசம் என்னென்னலாம் இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அத்தனையும் வச்சுட்டு காக்காய் கொண்டு போய் காக்காக்கான்னு கத்தி அது சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, வச்சுடுவாங்க, அது வந்து சாப்பிட்டோம் நம்மளுக்கு பசிக்குது நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்க கொண்டு போய் வைங்க. காக்கா வந்து எடுக்கல அப்படின்னா உங்க முன்னோர்களை வேண்டிக்கோங்க, அப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சுட்டு நீ ஆத்மார்த்தமா வந்து சாப்பிட்டு போ, நீ சாப்பிட்டு உன் வயிறு நிறைஞ்சாதான் என் மனசு நிறையும் அப்படின்ற மாதிரி வேண்டி 2 நிமிஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னா காக்கா வந்து எடுக்கும். எடுத்துட்ட பின்னாடி நீங்க வந்து திவ்யமா சாப்பிடுங்க. ஆக இந்த மாதிரி படையலிட்டு வழிபாடு பண்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எள்ளு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில அந்த எள்ளு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்குள்ள வேற பேச்சு வந்துருச்சு இல்லைங்களா. நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. விண்ணில் நிறைந்த ஜோதி விண்ணிறைந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்க்கும் எல்நீர் ஏற்று மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீர் மனங்குளிர்வீரே
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையிலம்மா ஒரு 4 பச்சரிசி, இத்தினூண்டு தர்ப புல்லு கட் பண்ணி போட்டுக்கந்து தண்ணி இந்த உத்தரணியில் எடுத்து தண்ணி இப்படி ஊற்றிட்டு எள்ளு வெள்ளை எள்ளு போட்டுக்கிறோம், ரவுண்ட் கப்பு வச்சுருக்கோம். இதில் இப்படி அந்த மந்திரத்தை சொல்லி இப்படி விட்டுடணும். அந்த மாதிரி யார் யார் பேர் வேணுமோ அவங்க சொல்லி அந்த மந்திரத்தை விட்டுட்டு அந்த தண்ணியை கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டணும். இந்த மாதிரி செய்யலாம். இன்னொன்று, எனக்கு எதுவும் செய்யறதுக்கு வழி இல்லை, உடம்பு முடியாமல் இருக்குது, மொட்டை மாடியில் போய் இவ்வளோ வெள்ளை எள்ளும் தண்ணியும் தெளிச்சுட்டு என் முன்னோர்களே வந்து திருப்தியாக தண்ணி குடிச்சிட்டு அதை சாப்பிட்டு போங்க, பச்சரிசி வச்சுட்டு வந்துடலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு காலையில் என்ன பண்ணோம், இந்த நேரம் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இவ்வளோண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை யமலோகத்திலேருந்து வந்த செடி, அதனால பெரண்டைக்கும் முன்னோர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ அந்த அவ்வளோண்டு பெரண்டை போட்டுட்டு நல்ல இவ்வளோ அரிசி போட்டுட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பெல்லே போட்டு வைக்கலாம். வெள்ளை எள்ளு தான், பெண்களே போட்டால் கூட கருப்பெல்லு போட்டு வாசலில் அந்த தண்ணியை வச்சிடணும். அந்த நம்மளோட முன்னோர்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த எள்ளும் அந்த பெரண்டையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இத்தனை விஷயம் இருக்குமா, நம் முன்னோர்களை பிரீத்தி அடைய வைக்கணும் அப்படின்றது முடியும். அப்படின்னா அன்றைய தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் ஈசன் கோயிலுக்கு போயிட்டு அவங்ககிட்டயும் ஒரு அப்ளிகேஷனை போட்டுவாங்க. அப்பா என் முன்னோர்கள் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்க நிம்மதியா இருக்கட்டும். ஏன்னாம்மா அவங்க சேர்த்து வச்சது தானே நம்ம அனுபவிக்கிறோம். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஒன்று கர்மான்ற பேர்ல, நல்ல கர்மான்ற பேர்ல அனுபவிக்கிறோம், இல்லை கெட்ட கர்மான்ற பேர்ல அனுபவிக்கிறோம், இல்லை சொத்து சொகோன்றதை அனுபவிக்கிறோம். அப்போ வாழும்போது ஐயோ நம்ம பேத்திக்கு வேணும், நம்ம பிள்ளைக்கு வேணும், நம்ம மருமகளுக்கு வேணும்னு பார்த்து பார்த்து அவங்க சேர்த்திருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு நன்றி. கீழே ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னு எடுத்து கொடுக்கும்போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செய்யும் விதமாக செய்யுங்க, ரொம்ப நல்லது. இப்போ அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, படையலிடுறது இதெல்லாம் செஞ்சாலும் சில பேர் வந்து இது மேலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, நான் வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணுறேன், இல்லை அன்னதானம் பண்ணுறேன், அனாத ஆசிரமங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அது மாதிரி பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாமா, எந்த தப்பும் இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஆனால் நீ ஊருக்கெல்லாம் அன்னதானம் பண்ணு, உன் முன்னோர்களுக்கு நீ கொடுக்க மாட்டியா? 2 எள்ளும் தண்ணியை இறைச்சிடு. என்ன உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ 4 பேர் எங்களை மாதிரி ஆளுங்க அனுபவத்தில் சொல்கிறோம், ஒரு ஆன்மீக நாட்டத்தில் சொல்கிறோம். அதாவது ஆன்மீகத்தில் எங்களுக்கு இருக்க அனுபவங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அப்படிங்கும்போது உனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும்ப்பா, ஏதோ சொல்கிறாங்களே இந்த அம்மா வந்து இவ்வளோ நேரம் 1/4 மணி நேரமாக பேசிங்குது, பாவம் இந்த அம்மா சொல்லுதே அப்படின்றதுக்காகவா செய்யலாம், அப்படின்ற மாதிரியாவது நீ செய். உனக்கு நம்பிக்கை இருக்கணுன்றது இல்லை, நீ செஞ்சியானா உன் குழந்தைங்க நல்லா இருக்கும், உன் வம்சம் நல்லா இருக்கும். அன்றைய தினம் உனக்கு அன்னதானத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையா தாராளமாக செய். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிம்பாங்க. எது வந்து எவ்வளோ கொடுத்தாலும்மா நம்மளுக்கு வந்து போதும் அப்படின்ற எண்ணம் வராது. இப்போ நான் உனக்கு 4 பட்டுக்கோடை எடுத்து கொடுக்குன்னா அந்த பட்டுக்கோடை கூட நல்லா இருக்குது, தீபா மேம் அது கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், 4 நாளோட விட்டுட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஆனால் நான் ஒரு பஃபே கூட்டின்னு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஐயோ போதும் மேம் தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்ற வார்த்தை நீ சொல்லுவே இல்லையா. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயிறு ஒன்று தான் போதுன்ற வார்த்தை சொல்லும், வேற நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வாய் சொல்லவே சொல்லாது. அப்போ அன்னதானம் ரொம்ப சிறந்தது. வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தோம் அப்படிம்பாங்க. நீ என்ன செஞ்சாலும் இந்த விஷயத்த கண்டிப்பாக செய். இதுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ மாற்றா நினைக்கக்கூடாது. நீ தாராளமாக அன்னதானம் பண்ணு, தாராளமாக வஸ்திரதானம் பண்ணு, எல்லாமே செய். ஆனால் இதை செய். அதுக்கும் மேலே ஒரு விஷயம், இந்த பித்ரு கர்மாவை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா ஈசனுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் அபிஷேகம் பண்ணி நீ ஈசன்கிட்ட என் முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா கரை ஏற்று அப்படின்னு வேண்டிக்கினா அதை இதை ரீப்ளேஸ் பண்ணும், வேற எதுவும் இதை ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே மேம். இப்போ இருக்க ஸ்பீடு உலகத்தில் எல்லாம் வேலைன்னு போயிட்டு இருக்காங்க, இதுக்கு நடுவில் குழந்தை ஃபேமிலின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை வந்து நான் கவனிக்கல, மறந்துட்டேன், இல்லை நான் பண்ணலை அப்படின்றவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் சொல்றீங்க மேம்? என்ன பண்ணலாம் அவங்க? மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல கேள்விமா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம திருவெங்காடு புதன் ஸ்தலம், இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருவெங்காடு புதன் ஸ்தலம் இருக்குமா, அங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ரபாதம் அப்படின்னு இருக்கு. நான் இவ்வளோ நாளா மறந்துட்டேன், எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ருத்ரபாதத்தை முன்னாடி போயிட்டு தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின் போது அங்க நித்திய தர்ப்பணம் அப்படின்றது செய்யறாங்கம்மா. அமாவாசை அன்னைக்கு தான் கிடையாது, நித்திய தர்ப்பணம். ஏன்னா அந்த ருத்ரபாதத்தாண்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்மளோட 21 தலைமுறை பித்ருக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைகிறாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன்னா ஈசன் அங்க அகோர மூர்த்தியா காட்சி கொடுக்குறான். சரிங்களா? அப்ப ஸ்வேதாரண்யேஸ்வரன் ஈசன் பேரு, அம்பிகை பேரு பிரம்ம வித்யாம்பிகை, பிரம்மனுக்கே உபதேசித்த வித்யாவ அம்பிகை. அப்ப அந்த கோயில்ல போயிட்டு அங்க வந்து தினம் தினம் மதியானம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு கடன் அப்படின்னு செய்கிறாங்க. ஒரு நாள் போயிட்டு வாங்க, உங்கள் குடும்ப நன்மைக்காக, உங்கள் குழந்தைங்க சௌக்கியமாக வாழணும் அப்படின்றதுக்காக போய் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட பித்ருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இல்லாமல் மோட்ச அடைவாங்க அப்படின்றத ஐதீகமாக ஒரு முறை செய்யலாம். இது செய்யறது நல்லது. ஓகே மேம். இந்த ஆடி அமாவாசைக்கு முன்னோர் வழிபாடு எப்படி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே அழகாக எளிமையாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம் மேம். நன்றி மேம்.
என்ன நேர்களே, அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் அவர்கள் சொன்ன அமாவாசை வழிபாடு முறைகள் ரொம்பவே பலனுள்ளதா இருக்குன்னு நம்புறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைஜெயந்தி சரவணன். வணக்கம்.